ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வழக்கம் போல் இந்த எபிசோட் டீட்டெயில்ஸை ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் பின் பண்ணியிருக்கேன். எபிசோடுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்க நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டன் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி வித்தியாசமான எபிசோட்ஸ்லாம் நான் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அப்புறம் இந்த வீடியோவை லைக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நிறையா கண்டென்ட்டை கொண்டு வரக்கு எனக்கு உதவிகரமாக இருக்கும். சரி, இப்போ எபிசோடை பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. காரில் தன்னந்தனியாக வந்துட்டு இருக்கா. தனக்குத்தானே பேசிக்கிறா. ரொம்ப டென்ஷனாக இருக்கா. பாட்டு சத்தமாக வச்சுட்டு வரா. இருந்தாலும் அவள் டென்ஷன் குறையவே இல்லை. என்ன பண்ணுறது, போகலாமா வேண்டாமா, போகலாமா வேண்டாமா, போனால் என்ன ஆகுமோ தெரியலையே அப்படின்னு ரொம்ப தீவிரமாக யோசிச்சுட்டு இருக்கா. ஆனாலும் போயாகணும் அப்படின்னு அவள் மைண்டுக்குள்ளேயே ஒரு போராட்டம். அந்த சமயத்தில் அவள் ஃபோன் அடிக்குது. இப்போ கரண்ட்டாக இருக்கிற பாய் ஃப்ரெண்ட் அவளுக்கு ஃபோன் பண்ணுறான். என்ன கேசி, அங்கே போயிட்டு இருக்கியா அப்படின்னு கேட்குறான். நம்ம ஹீரோயின் பேர் கேசி. போயிட்டே இருக்கேன் ஜான் அப்படின்னு அவள் சொல்கிறா. கேசி, இன்னொருக்கா யோசிச்சுக்கோ, நீ கண்டிப்பாக அங்கே போகணுமா அப்படின்னு அவன் கேட்குறான். இல்லைப்பா, நான் கண்டிப்பாக போயாகணும், என்ன ஆனாலும் சரி நான் போகத்தான் போகிறேன் அப்படின்னு கேசி சொல்லவும், ஓகே கேசி, இதுக்கு மேலே நான் சொன்னாலும் நீ கேட்க போகிறதில்ல, போகாதேன்னு சொன்னாலும் நீ போகத்தான் செய்வ, அதனால் பார்த்து பத்திரமா போயிட்டு வா, அங்கே ரொம்ப நேரம் இருக்காத, முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரம் வந்துரு. கண்டிப்பாக ஜான், நான் சீக்கிரம் வந்துடுறேன் அப்படின்னு கேசி சொல்கிறா. நான் வேணா ஒன்று பண்ணட்டுமா கேசி, நான் அரை மணி நேரம் கழித்து உனக்கு ஒரு ஃபோன் பண்ணட்டுமா, ஒரு ரிமைண்டர் மாதிரி அப்படின்னு ஜான் சொல்லவும், கரெக்டுப்பா, கரெக்டான பாயிண்ட்டை பிடிச்சிருக்க, ஒரு அரை மணி நேரத்தில் எனக்கு ஃபோன் பண்ணு, நீ ஃபோன் பண்ணினதை வச்சு நான் உடனடியாக அங்கேருந்து கிளம்பிடுறேன், என்ன ஓகேவா, இது சரியாக வரும் அப்படின்னு கேசி சொல்கிறா. அப்புறம் என்ன, கரெக்டாக நான் உனக்கு அரை மணி நேரத்தில் ஃபோன் பண்ணுறேன், இப்போ ஃபோனை வச்சிடட்டுமா அப்படின்னு சொல்லி ஜானு ஃபோனை வச்சிட்றா. இப்போ தான் கேசிக்கு கொஞ்சம் ரிலீவ் ஆகுது. அப்பாடா, எப்படியும் ஜான் அரை மணி நேரத்தில் ஃபோன் பண்ணுவான், அதை சாக்கா வச்சு அவன் வீட்டிலேருந்து நான் சீக்கிரம் வந்துடலாம் அப்படின்னு மைண்டில் கால்குலேஷன் போடுறா. கரெக்டாக அவன் எங்கே போகணுமோ அந்த வீடு வந்துருச்சு. வீட்டுக்கு முன்னாடி காரை நிறுத்துறா. போகலாமா வேண்டாமா அப்படிங்கிற யோசனையோடைய காரில் உட்காந்துருக்கா. போய் தான் ஆகணும், கண்டிப்பாக அந்த ஸ்வெட்டர் எனக்கு முக்கியம், அது என் பாட்டி எனக்கு ப்ரெசண்ட்டாக கொடுத்த ஸ்வெட்டர், அந்த ஸ்வெட்டர் என்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் வீட்டில் இருக்கிறது சரியில்லை, அது என்கிட்ட தான் இருக்கணும், என்ன ஆனாலும் சரி அந்த ஸ்வெட்டரை என்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்தே ஆகணும், அதுதான் அவன் கூட பிரேக்கப் பண்ணியாச்சே, அப்புறம் இதுக்காக அந்த ஸ்வெட்டர் அவன் வீட்டில் இருக்கணும், எவ்வளோ வருஷமாக அவன் கூட லிவ்வின்ல தங்கியிருக்க, ஆரம்ப காலத்தில் டேட்டிங் பண்ணும்போது எவ்வளவு ஸ்வீட்டாக இருந்தான், ஆனால் எப்போ இவன் கூட லிவிங்கில் ஆரம்பிச்சனோ அப்போ தான் எல்லாமே மாறுச்சு, கொஞ்சம் கொஞ்சமாக என்னை முழுசாக கண்ட்ரோல் பண்ண ஆரம்பித்தான். நீங்களே சொல்லுங்கள், ஒரு பொண்ணை அந்த ஆண் கண்ட்ரோல் பண்ணால் அவனை அந்த பொண்ணுக்கு பிடிக்குமா? உங்களுக்கே பிடிக்காது தானே, அப்புறம் எனக்கு எப்படி பிடிக்கும்? அதுவும் நான் மாடர்ன் கேர்ள், என்னை போய் எவனாவது கண்ட்ரோல் பண்ணால் அதை என்னால் ஏற்றுக்க முடியுமா? அதனால தான் நான் அவனை பிரேக்கப் பண்ணிவிட்டு நான் எது சொன்னாலும் தலையாட்டுற இந்த ஜானை டேட்டிங் பண்ணிகிட்ருக்கேன். என்னோட எக்ஸுக்கிட்ட 10 தடவை கேட்டால் தான் வாங்கி கொடுப்பான். ஆனால் இந்த ஜான் பார்த்தீங்கன்னா, நான் மனசுக்குள்ளே ஒன்று நினச்சாலே வாங்கிட்டு வந்து என் முன்னாடி நிற்பான். ஸ்வீட் பர்சன், அவ்வளவு இனிமையானவன். இந்த முரட்டு பீஸை கழட்டி விட்டதும் நல்லதுக்கு தான் போல, அதனால தான் இந்த ஜான் கிடச்சிருக்கான் அப்படின்னு பழசை எல்லாத்தையும் அசை போட்டுட்ருக்கா. ஏதோ ஒரு மறதியில் அந்த ஸ்வெட்டரை இங்கே விட்டுட்டு வந்துட்டேன், ஆனால் அது எனக்கு சொந்தமானது, அது எங்கிட்ட தான் இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு காரை விட்டு கீழே இறங்குறா. இப்போ அவள் எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்து அவன் கதவை தட்டுறா. அவன் இன்னும் கதவை திறக்கல. கேசி ரொம்ப படபடப்பாக வெயிட் பண்ணுறா. உள்ளே போனால் அது நடந்துருமா அப்படின்னு தனக்கு தானே கேள்வி கேட்டுக்கிறா. என்ன ஆனாலும் சரி அது மட்டும் நடக்க விட மாட்டேன் அப்படின்னு அவள் மைண்டில் நினச்சிட்டு இருக்க சமயத்திலேயே அவள் எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு கதவை திறக்கிறான். ஹேய் பேப், வாட்ஸ்அப் அப்படிங்கிறான். இதோ பாரு டாடு, தேவையில்லாமல் ஆரம்பிக்காத அப்படிங்கிறான். அவன் பேர் டாடு. எங்கே என் ஸ்வெட்டர், அதை கொடு, நான் அப்படியே கிளம்புறேன் அப்படின்னு கேசி சொல்கிறா. அதுக்கு அவனும் என்ன சொல்கிறான்னா, ஏன் அவசரப்படுற, உள்ளே வந்து ஒரு 5 நிமிஷம் உட்காரு, ஜஸ்ட் 5 மினிட்ஸ் தான், உள்ளே வர்ற, உன் ஸ்வெட்டரை வாங்குற, போயிட்டே இருக்க, அவ்வளோதான், உள்ளே வா அப்படின்னு டாடு சொல்லவும், என்ன விதமான கேம் இது, நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட வரேன்னு சொல்லியிருக்கேன்ல, அப்புறமும் ஏன் என் ஸ்வெட்டரை இன்னும் எடுத்து வைக்காமல் இருக்க அப்படின்னு கேசி கோவப்பட, கூல் கேசி கூல், நான் சில ஒர்க்கில் பிஸியாக இருந்தேன், அதனால் அந்த ஸ்வெட்டரை பற்றி மறந்துட்டேன், உள்ளே வந்து உட்காரேன், ஜஸ்ட்டு வாங்கிட்டு அடுத்த செகண்ட் நீ கிளம்பிடு அப்படின்னு சொல்ல, சரி வரேன் ஆனா அப்படின்னு ஏதோ சொல்ல வந்த கேசி ஒன்றும் பேசாமல் மௌனமாக உள்ளே வர்றா. டாடு வழியை மறைச்சு நின்றுட்டு இருக்க, தல்றா அப்படின்னு சொல்லிட்டு இவ உள்ளே வர்றா. உள்ளே வந்தவ அங்கே இருக்கிற சோஃபாவை பார்க்குறா. அந்த சோஃபாவை பார்த்த மாத்திரத்திலேயே கேசிக்கு பழைய நினைவுகள்லாம் வர ஆரம்பிக்குது. இந்த சோஃபாவில் எத்தனை தடவை நானும் டாடும் சம்பவம் பண்ணியிருப்போம், ஏன் எனக்கு அதெல்லாம் மறந்து போச்சு அப்படின்னு யோசிக்கிறா. அப்போ தான் பின்னாடியே வந்த டாடும், ஆமாம் எப்படி இருக்கிறான் உன்னோட புது பாய் ஃப்ரெண்ட், நல்லா வேலை செய்கிறானா அப்படின்னு டாடு கேட்குறான். அதை பற்றி உனக்கு என்ன,
என் ஸ்வெட்டரை கொடு, நான் கிளம்புறேன். அப்புறம் இன்னொரு விஷயம், நம்ம 2 பேரும் பிரிஞ்சிட்டோம். ஸோ நான் உன்னோட பேப் இல்லை, இப்போ என்னை பேபுன்னு கூப்பிட்றத முதல்ல நிறுத்து, எனக்கு அது சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு கேசி சொல்கிறா. ஹேய் என்னம்மா ஓவராக கோவிச்சுக்கிற, நம்ம லிவ்வின்ல ஒரு 5 வருஷமாக இருந்திருப்போமா, அதுக்கு முன்னாடி ஒரு 2-3 வருஷம் லவ் பண்ணியிருப்போமா, நான் உன்னை பார்த்த நாள்லேருந்து இப்போ வரைக்கும் பேபுன்னு தானே கூப்பிட்ருக்கேன். இவ்வளவு வருஷத்தில் ஒரு சில தடவை தான் உன் பேரை சொல்லியே உன்னை கூப்பிட்ருக்கேன். அப்பெல்லாம் கோவிக்காத நீ இப்போ ஏமா கோவிச்சுக்கிற, எல்லாம் பழக்கம் தானே, அது மாறுறது கொஞ்சம் டைம் ஆகும் அப்படின்னு டாட் சொல்ல, எனக்கு அதுக்கெல்லாம் நேரம் இல்லை, என் ஸ்வெட்டரை கொடு, நான் கிளம்பணும் அப்படிங்கிறா. மூஞ்சியை ரொம்ப சீரியஸாக வச்சுட்டு பக்கத்தில் வந்த டாடும், ஏன் கேஸு என் மேலே எரிஞ்செறிஞ்சு விழுகிற, கொஞ்சம் பின்னோக்கி போய் பாரு, நம்ம 2 பேரும் எவ்வளவு ஸ்வீட் கப்பலாக இருந்தோம். கல்யாணமான கப்புள்ஸும் கூட நம்ம அளவுக்கு ஒற்றுமையாக இருக்க மாட்டாங்க. உனக்கு ஞாபகம் இருக்கா, ஃபஸ்ட்டாக நான் உன்னை ஸ்கூல் படிக்கும்போது மீட் பண்ணேன். அந்த ஃபஸ்ட்டு மீட்டிங்லேயே உனக்கு என்னை ரொம்ப பிடிச்சி போச்சு, எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சி போச்சு. ஸ்கூல் கிரவுண்டுக்கு பின்னாடி யாரும் இல்லைன்னு நினச்சிட்டு நம்ம 2 பேரும் கிஸ் அடித்தோமே, அங்கே ஒடிஞ்சிருந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அதை பார்த்து நம்ம 2 பேர்த்தையும் ஓட்டுனாங்களே, அதெல்லாம் மறந்துருச்சா? ஏன் அதெல்லாம் விடு, நம்ம லிவ்வின்ல 5 வருஷமாக வாழ்ந்துட்டுருக்கோம், அந்த வாழ்க்கையும் கூட மறந்துட்டியா? நான் உன்னை தொடும்போதெல்லாம் நீ எந்த அளவுக்கு எக்ஸைட் ஆவேங்கிறத மறந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவள் பக்கத்தில் வந்து அவள் தோலை நீவி கொடுக்குறான். ஏன் கேசி, என்கிட்ட என்ன பிரச்சனை, என்ன மாதிரி உன்னை திருப்திப்படுத்துறதுக்கு யாராலும் முடியாதுன்னு சொல்லுவியே, என்னை விட வாழ்ந்த ஜான் உன்னை திருப்திப்படுத்துவான்? கண்டிப்பாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவளை தன் பக்கமாக இழுக்க ட்ரை பண்ண, சட்டுன்னு அவங்ககிட்ட இருந்து பின்வாங்கின கேசியும், ரொம்ப ஓவராக நடிக்காதரா, நீ ஏன் இன்னும் அந்த கழுத ஓட்டையாக இருக்க அப்படின்னு கோபமாக கேட்குறா. கழுதைனா ஆஸு, ஓட்டைன்னா ஹோலு, அதைத்தான் தமிழில் சொன்னேன், கழுத ஓட்டைன்னு. கொஞ்சமாவது வளரு, இப்போ என்னோட ஸ்வெட்டரை எடுத்துக்கொடு, நான் கிளம்புறேன் அப்படின்னு கோபமாக கேசி சொல்கிறா. ஓகே உன் விருப்பம், உன்னோட ஸ்வெட்டர் என் பெட்ரூமில் தான் இருக்குது, உன் ஞாபகமாக பெட்ரூமில் என் பக்கத்தில் அதை நான் வச்சுருக்கேன், வேணா போய் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லவும், நான் பெட்ரூமுக்கு வரல, இங்கேயே இருக்கேன், நீ போய் எடுத்துகிட்டு வா அப்படிங்கிறா. ஏன்னா பெட்ரூமுக்கு போனால் என்ன நடக்கும் அப்படிங்கிறது அவளுக்கு தெரியும், அது நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப உறுதியாகவும் ஜாக்கிரதையாகவும் இருக்கிறா. அப்போ தான் டாடும் என்ன கேட்குறான்னா, ஏன் கேசி அந்த பெட்ரூமை போய் பார்த்தா விடிய நான் உன்னை சந்தோஷப்படுத்துறதெல்லாம் உனக்கு ஞாபகம் வந்துருமா, என்னை கட்டி பிடிச்சி அப்படியே பண்ணுவியே, அதெல்லாம் உன் மைண்டுக்கு வந்துடும் சொல்லி தானே வரமாட்டேங்கிற. ஓகே பரவாயில்ல, நீ சோஃபாவில் வெயிட் பண்ணு, நான் போய் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு டாடு மேலே போகிறான் அந்த ஸ்வெட்டரை எடுக்க. கேஸையும் யோசிக்கிறா, இவன் இன்னும் என்னை மறக்கலை போல் இருக்கு, பழசெல்லாம் ஒன்று விடாமல் அப்படியே ஞாபகம் வச்சிருக்கான் போல் இருக்கு அப்படின்னு யோசிச்சவ, வேண்டாம் இந்த தாட்ஸுக்கு இடம் கொடுக்கக்கூடாது, இந்த தாட்ஸ் மட்டும் வந்துச்சுன்னா தேவையில்லாமல் பிரச்சனை வந்துடும் அப்படின்னு தனக்குத்தானே முணங்குறா. என்ன தாட்ஸ் வந்தால் பிரச்சனை வந்துடும் அப்படின்னு கேட்டுட்டே டாடு வர்றான். ஐயோ இவன் காது கேட்டானா அப்படின்னு யோசித்த மேண்டியும் ஒன்றுமில்லை அப்படின்னு அவங்ககிட்ட மறைக்க ட்ரை பண்ணுறா. பரவாயில்ல கேசி, என்கிட்ட சொல்லு, எந்த தாட்ஸ் வரக்கூடாதுன்னு நீ நினச்ச அப்படின்னு டாடும் கேட்குறான். அது எதுக்கு உனக்கு, என் ஸ்வெட்டரை கொடு, நான் போகிறேன் அப்படின்னு ஸ்வெட்டரை வாங்குறா. பார்த்தா அந்த ஸ்வெட்டரை கூடவே இவளோட உள்ளாடையும் கொடுக்குறான். அதை பார்த்து கடுப்பான கேசி, என்னது இது அப்படின்னு கேட்குறா. உன்னோட உள்ளாடை, இதுவும் உனக்கு சொந்தமானது தான், இந்த வீட்டிலே நீ விட்டுட்டு போயிட்ட, அதுதான் உனக்கு திருப்பி கொடுத்தேன், இதில் என்ன அசிங்கம் இருக்குது, நீ இந்த உள்ளாடையை மட்டும் போட்டுட்டு இந்த வீட்டில் சுற்றி வருவேன், ஞாபகம் இருக்கா, அப்போல்லாம் நீ எவ்வளோ அழகாக இருப்ப தெரியுமா, எப்பவும் சிரிச்ச முகமா எனக்கு பிடிச்ச மாதிரி. அந்த கேசிக்கு இப்போ என்னாச்சு அப்படின்னு டாடு கேட்டுட்டே அவள் பக்கத்தில் உட்கார்றான். எதுக்குமே கேசி பதில் சொல்லாமல் மோட்டை பார்த்து உட்காந்துருக்கா. கேசி கால் மேலே கால் போட்டு உட்காந்துருக்காளா, அவள் பளிங்கு கால் அப்படியே பளபளன்னு இருக்கு. அவள் பக்கத்தில் நெருக்கமாக உட்காந்த டாடும், கேசி உனக்கு ஞாபகம் இருக்கா, அப்போ உனக்கு ஒரு 18-19 வயசு இருக்கும், நம்ம 2 பேரும் ஃபஸ்ட் டைமாக ட்ரெயினில் ஒரு ஜேர்னி போனோம், ஞாபகம் இருக்கா, அன்னைக்குன்னு பார்த்து அந்த கம்பார்ட்மெண்ட்டில் யாரும் இல்லை, நானும் நீ மட்டும்தான், எவ்வளோ ஃபன் பண்ணோம் இல்லை, எனக்கு தேவையானதை அள்ளி கொடுத்த, உனக்கு தேவையானதை என்கிட்டருந்து அள்ளி பருகுன, அதெல்லாம் மறந்துட்டியா கேசி அப்படிங்கிறா. கேசியும் இப்போ அந்த பழைய நினப்புக்குள்ளே முழுக ஆரம்பிச்சிட்டா. அதெல்லாம் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி டாட் அப்படின்னு சொல்லும்போது அவன் மூச்சு காற்று சூடாக வருது. அப்படியே அவள் தொடைய நீவிட்டே டாடும், ஒரு தடவை கிரவுண்டில் என் கை உனக்குள்ள, உன் கை என்னோடதில், நம்ம 2 பேரும் மும்முரமாக இருந்த சமயத்தில் உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்துட்டாங்களே, பப்பி ஷேமாக போச்சில்ல, அதெல்லாம் ஞாபகம் இருக்கா உனக்கு அப்படின்னு டாட் அவளைய மூடேற்றுற மாதிரி பேசுகிறான். அதெல்லாம் மறக்க முடியுமா டாட், நல்லா ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொன்னவ, ஆமாம் இப்போ எதுக்காக என் தொடையை இப்படி நீவிட்டு இருக்க அப்படின்னு அவன் பண்ணிட்டு இருக்கிறத ரியலைஸ் பண்ணிக்கிறா. இது என்ன புதுசாக கேசி, நான் அப்போ இருந்து இப்போ வரைக்கும் இந்த மாதிரி தானே இருக்கேன், என்னமோ புதுசாக அவன் தொடையில் கை வச்ச மாதிரி பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு அவன் கை உள் பக்கமாக நோக்கி போக ஆரம்பிக்குது. சட்டுன்னு தட்டி விட்ட கேசியோ, என்ன பண்ண ட்ரை பண்ணுற டாடு அப்படிங்கிறா. நான் எதுவும் ட்ரை பண்ணலம்மா, ஜஸ்ட்டு எப்பவும் நான் கூட எப்படி பேசுவனோ
அந்த மாதிரி தான் நான் உங்ககிட்ட யதார்த்தமாக பேசுகிறேன், அவ்வளோதான். நீ உன்னோட ஸ்வெட்டர் வாங்கிட்டு போகிறக்காக வந்திருக்க இல்லையா அப்படின்னு சொன்னவன், எனக்கு ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெரியும் கேசி அப்படின்னு டாடு சொல்கிறான். அப்படின்னு கேசியும் கேட்க, நீ ஸ்வெட்டர் மட்டும்தான் வாங்கிட்டு போக வந்திருக்கியா இல்லை வேற ஏதாவது எதிர்பார்த்துட்டு வந்திருக்கியா? எனக்கு என்னமோ நீ வேற ஏதோ எதிர்பார்த்து வந்த மாதிரி தான் தோணுது. அந்த ஜான் உன்னை சரிவர திருப்திப்படுத்தலையா என்ன அப்படின்னு நக்கலாக கேட்டுட்டு இன்னும் அவள் பக்கத்தில் நெருக்கமாக வர்றான். கேசிக்கும் அவனுக்கும் நடுவில் இப்போ ஒரு விதமான அந்த மாதிரியான டென்ஷன் ஒட்டிக்குது. கேசி அப்படியே வேற மாதிரி மாறிடுறா. நான் அந்த ஸ்வெட்டரை மட்டும்தான் எடுத்துட்டு போக வந்தேன் அப்படின்னு பக்கத்தில் உட்கார்ந்துருக்கிற அவனுக்கே காது கேட்காத அளவுக்கு ஒரு ஹஸ்கி வாய்ஸில் பேசுகிறா. நீ ஸ்வெட்டர் எடுத்துட்டு போகிற சாக்கில் என்னை பார்க்க வந்திருக்க, கரெக்டா? எனக்கு என்னவோ ஜான் உன்னை அந்த அளவுக்கு திருப்திப்படுத்தியிருப்பான் அப்படின்னு நம்பிக்கை இல்லை. என் மனசுக்கு பட்டதை சொல்கிறேன், தப்பாக எடுத்துக்காத. ஏன்னா எந்த இடத்துல தொட்டா நீ சிலிர்ப்பாவ, எந்த இடத்துல தொட்டா நீ மடங்குவ, எந்த இடத்துல தொட்டா உன்னை நீயே எனக்கு ஒப்படைப்ப அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தான் தெரியும். உன் தாகத்தை தீர்க்கணும்னா அது கண்டிப்பாக என்னால் மட்டும்தான் முடியும். அந்த தாகத்தை தீர்த்துக்கிறதுக்காகத்தான் இந்த ஸ்வெட்டரை எடுக்கிற பேர் வழி நீ வந்திருக்க. நான் சொல்கிறது சரிதானே அப்படின்னு டாடு கேட்கவும், இல்லை தப்பு அப்படிங்கிறா. எங்க என்னோட கண்ணை பார்த்து சொல்லு அப்படின்னு டாடு சொல்கிறான். ஆனால் கேசியால் அவன் கண்ணை பார்த்து இல்லைன்னு சொல்ல முடியல. அது அது அப்படின்னு அவள் உதடு அப்படியே துடிக்க ஆரம்பிக்குது. இல்லை இதுக்கு மேலே நான் இங்கே இருக்கல, நான் கிளம்புறேன் அப்படின்னு அவள் எந்திரிக்கவும் போலான்னு ட்ரை பண்ணுறா. ஆனால் அவளுக்கு காலே வரமாட்டேங்குது. அப்படியே சிலையாக அங்கே நின்றுட்டுருக்க டாடவை பக்கத்தில் வந்து, இத்தனை நேரம் எனக்கு ஒரு சந்தேகம்தான் இருந்துச்சு நீ எதுக்காக இங்கே வந்திருப்பேன்னு. ஆனால் இப்போ அது ப்ரூவ் ஆயிடுச்சு, நீ அதுக்கு தான் வந்திருக்க இல்லையா அப்படின்னு கேட்டுட்டு அவள் பக்கத்தில் நெருக்கமாக வர்றான். அப்புறம் என்ன, அங்கே ஒரு சம்பவம் செம்ம தரமாக இருக்கும். டாடு சொன்ன மாதிரி ஜான்னால் இவளை திருப்திப்படுத்தியிருக்க முடியாது. இத்தனை நாள் சேர்த்தி வச்சிருந்த அந்த வெறியோட கேசி அவன் கூட பூந்து விளையாடுவா. செம தரமான சம்பவம். இதோட இந்த எபிசோடு முடியுது. இதே மாதிரி வேறு ஏதாவது நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த எபிசோட் பேரை கமெண்ட்டில் தெரிவிங்க. அதுபோக இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் தெரிவிக்க மறக்காதீங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.